நமக்கு ஆடி மாதத்தில் தான் இந்த வெக்கேஷன் வருது. இந்தியாவுக்கு வந்து அந்த கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்க்குறோமோ இல்லையோ, கோயில் ஃபங்க்ஷனில் கொடுக்குற திவ்யமான இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பார்க்குறது ஒரு தனி சுவை தான். நம்ம முதல்ல வாங்கின வீடு நாகப்பட்டினத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் இந்த நகருக்கு நம்ம வரும்போது நகர்வாசிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை நாங்கள் எல்லாருமே கட்டினோம். அதனால் வருஷம் நம்மளோட உபயம் கண்டிப்பாக இருக்கும். 2 வருஷமாக இந்த உபயம் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா எங்கள் மாமியார் தவறிட்டாங்க. இந்த வருஷம் இந்தியாவிலேருந்து வந்து நம்மளோட உபயம் கொடுக்கலான்னு தான் துர்க்கை அம்மனுக்காக தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த கோயில் பிள்ளையார் கோயில் தான். இதில் வந்து தட்சிணாமூர்த்தியும் துர்க்கை அம்மனும் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. எல்லாருமே ஒன்று கூடி சூப்பராக இந்த உபயத்தை நல்லா சிறப்பாக அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பிரசாதமாக என்னென்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், கொண்டக்கடலை, வெஜிடபிள் பிரியாணி இதுதான் கொடுத்துருந்தோம். அப்புறம் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாங்களும் ரொம்ப திருப்தியோடு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அது என்னமோ தெரில, இந்த கோயில்களுக்கெல்லாம் செய்யும்போது மனசுக்கே ஒரு தனியாக ஒரு திருப்தி கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாள் எனக்கு அவ்வளோ திருப்தியாக போணுச்சு. இவங்கெல்லாம் நம்மளோட தோழிகள், டீச்சர் அக்கா, நர்ஸ் அக்கா, இவங்கெல்லாம் என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் எல்லாருமே இதில் தான் இருக்கோம். இப்போ ஒருத்தவங்க திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டைலர் அக்கா. நான் போட்டிருக்க ப்ளவுஸ் எல்லாமே இவங்களோட கைவண்ணம் தான். கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே நம்ம வளர்ப்புகளெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன். சின்ன பிள்ளையாக இவங்களை வச்சுருந்தேன். இன்றைக்கி கருவேப்பிள்ளையாக வளர்ந்து நிற்கிறாங்க. அதுவும் நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அடிக்க தான் கூடாது, பறிக்கலாம். பறித்து காய வச்சு கூடவே அபுதாபிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.